கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சிக்கு பூசின ஓட்டை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? தீய நெஞ்சம் என்று பேச விரும்புகிறேன். பார்த்துருக்கீங்களா? வெளியில நல்ல பால் மாதிரி பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷமா இருக்கும். இன்னைக்கு வெளியில நல்லவங்கள மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் உண்மையிலேயே நல்லவங்க இல்லை, உள்ளுக்குள்ள அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. பாருங்க, நேச அனலை காண்பிக்கக்கூடிய தீய நெஞ்சம் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. உங்ககிட்ட அப்படி தேன் மாதிரி பேசுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட போய் உங்களை பற்றி விஷமாக கக்குவாங்கங்க. அதனால் நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன் இருதயம் ஒழுங்கா இல்லைன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். என் மொழியில் சொல்லணும்னா நம்ம உருப்பட மாட்டோம். நீ நல்லா படிச்சிருக்கலாம், உனக்கு ரொம்ப ஸ்மார்ட்னஸ் இருக்கலாம், நீ ரொம்ப அழகானவனாக இருக்கலாம், நீ ஹையர் குவாலிஃபிகேஷனில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன் இருதயம் சரியில்லைன்னு வையேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ண வரும்போது மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பாராம். அந்த இருதயத்துக்குள்ள தீய நெஞ்சமா இருந்தனா வினையையும் குசும்பையும் நிறைய போராமையும் வச்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அதனால் வெளியில் நல்லவங்கள மாதிரி இருக்கலாம், வெள்ளைச்சட்டையை போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே இருந்து வரும், பார்த்துருக்கியா? அப்போதுதான் தெரியும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. என்னதான் நீ பாம்புக்கு பாலை ஊற்றி முட்டையை கொடு, அது தேனையா கக்கும், விஷத்தை தான் கக்குங்க. சிலரெல்லாம் அந்த மாதிரி தான். அதனால் தீய நெஞ்சத்தோடு வாழாத. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கையோ அதே மாதிரிக்கில வெளியில இரு. அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு உன்னை பிடிக்காது, நிறைய பேர் உன்னை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் நல்லவர்களாகவும் இருக்க முடியாது, எல்லாரையும் திருப்தியும் படுத்த முடியாது தேவ பிள்ளைகளே. அதனால் உங்கள் இருதயம் சரியானதாய் மாறட்டும், தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். எங்கள் இருதயம் பரிசுத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.